தியாக்கு ஒரே டவுட், வெளியே சைட்டு தானே அடிச்சிட்டு இருந்தான், எப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டான்? தியா ஓடி போயிட்டு ஹலோ ஹீரோ இங்கே நின்னுங்க, எங்க வீட்டுல அம்மா இருக்காங்க, நீ வந்திருக்குன்னு தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிப்போம். சொல்லி முடியல, தியோட அம்மா வந்து நிக்கிறாங்க. ஆமா இது யாரு? ஆஹா திடீர்னு கேட்டாங்களே, என்னன்னு சொல்லி இன்ட்ரோடியூஸ் பண்றது? இந்த டைம்ல தியோட தம்பி, ஆனா எதுக்காக வெளியே நின்று இருக்கீங்க, வாங்க வீட்டுக்குள்ள. அம்மா அம்மா இவர் தான் எங்க ஸ்கூல்லே பெரிய ஹாக்கி பிளேயரு. ஓ அப்படியா, வாப்பா தம்பி வீட்டுக்குள்ள. தியாக்கு இங்க என்ன நடந்துட்டு இருக்குன்னே ஒன்னும் புரியல. கொஞ்சம் வழி விடு, வலது கால வச்சு வீட்டுக்குள்ள போறேன். இவன் என்ன பொண்ணு பாக்குற வந்த மாதிரி பில்டப் கொடுத்துட்டு போறான். ஏப்பா நீ எந்த காலேஜ் படிக்கிற? SVK காலேஜ்ல தான் படிக்கிறேன் ஆண்டி. அதே காலேஜ் தான் தியாவும் படிக்கிறா. ஓ அப்படியா, எனக்கு தெரியல ஆண்டி. அது மட்டுமா சொல்றான், காலேஜ்ல தியாவை பார்த்ததே இல்லைன்னு சொல்றான். இது கேட்டு இருந்த தியாட லுக்கு கலர் கலரா ரீல் விடுற. இரு ஒன்னு வச்சுக்கிறேன், நான் ஒன்னு கேட்க மறந்துட்டேன், நீங்க என்ன டிபார்ட்மெண்ட்? IT டிபார்ட்மெண்ட்னு பல்ல கடிச்சிட்டே சொல்றாங்க. ஆனா நான் EC டிபார்ட்மெண்ட் ஆண்டி. நானும் அவளை EC டிபார்ட்மெண்ட் தான் எடுத்து படிக்க சொன்னேன். வீட்டுல ஒருத்தர் படிச்சா போறாது, அவனை தான் சொல்றான்னு தியாவுக்கு புரிஞ்சு போச்சு. ஆனா அந்த ஆன்டிக்கு தான் புரியல பாவம். அவங்க படிக்கலன்னா என்னோட மச்சான் படிப்பான், அதாவது தம்பி படிப்பான்னு சொல்ல வந்தேன். அன்கிளும் வீட்டுக்கு வந்தாச்சு. டே சபா எப்படா வீட கண்டுபிடிச்ச? பாட்டி வீடு பக்கத்துல தான் இருக்கு. அப்படி வரும்போது கோயின்சிடென்ட்ல இங்க வந்துட்டேன். தியோட மைண்ட் வாய்ஸ் கம்பி கட்டுற கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்கான். அப்புறம் என்னங்க, வீட்டுல உள்ள எல்லாருக்குமே ஹீரோவை பிடிச்சு போச்சு. இனி தியா மட்டும் கரெக்ட் பண்ணா போதும், டைரக்டாவே மேரேஜுக்கே போயிடலாம். அங்கிள் நல்ல சாப்பாடு வச்சு கொடுமா அப்படின்னு சொல்ல, ஹீரோட மைண்ட் வாய்ஸ் பொண்டாட்டி கையால சாப்பிட்டு எவ்வளவு நாளாச்சுன்னு பாத்துட்டு இருக்கான். நீ எப்ப வேணா வீட்டுக்கு வரலாம், இது ஓ மீன் மாதிரி. அந்த அங்கிளுக்கும் ஆன்டிக்கு சொல்றானா இல்லையோ டாட்டா பாய் பாய், ஆனா பொண்ணுக்கு சொல்லிட்டு போறான். இங்க ரெண்டு பேருக்குமே பிடிச்சிருக்கு. ஆனா இப்பதான் ஒரு ட்விஸ்ட் வைக்கிற கதையில. இங்க பாரு, இந்தியன் பிளேயர்ல யாராவது 200 அடிச்சாங்கன்னா கடவுள் நம்ம மேரேஜுக்கு சிக்னல் கொடுத்துட்டாருன்னு அர்த்தம். என்னங்க இப்படி சொல்லிட்டு போறீங்க? உலகத்துல யாருமே 200 அடிச்சது கிடையாது. நடக்க முடியாத விஷயம் ஏதாவது நடந்தா பாப்போம். பாருங்க 200னா ரொம்பவே கஷ்டம். ஏதோ டிஸ்கவுண்ட் போட்டுதாங்க. 120 150 ஒரு ரன் குறைஞ்சா கூட நான் ஒத்துக்க மாட்டேன். ஃப்ரெண்டு மேட்சை பார்த்து கால் பண்றான். டே சச்சின் 100 டே எப்போ அடிக்கிறதான்டா சச்சின்? ஹீரோ புலம்பிட்டே ஏதோ அதிசயம் நடந்தாதான் உண்டும். தலைவரும் 200 அடிக்க போடு தகிட அப்படி சரிக்கிட்டே போயிட்டு அவனோட லவ்வையும் சொல்றான்.